மாமா. என்னம்மா? மாமா உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன பேசணும்? இப்போ எதுவும் நின்று பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. மாமா ஒரு 2 நிமிஷம் மட்டும். சரி, என்னன்னு சொல்லுங்க. அது மாமா, முதல்ல முதல்ல உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நான் இது வரைக்கும் பண்ண தப்புக்கு, உங்களுக்கு அக்காவுக்கு பிரச்சனை கொடுத்ததுக்கு சாரி கேட்டுக்கிறேன். மன்னிக்க முடிஞ்சா மன்னிச்சிருங்க. ரெண்டாவது, என்னைய வச்சு என் பேரை யூஸ் பண்ணி யாராவது உங்ககிட்ட தப்பா சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க மாமா. உங்களுக்கோ அக்காவுக்கோ எதிராக நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன புரியல எனக்கு. இல்லை, உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் ஏதோ சண்டைன்னு கேள்விப்பட்டேன். அவங்க அதான் மைனி என்னைய வச்சு ஏதாவது உங்ககிட்ட சண்டை போட்டாங்கன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை மாமா. அதை உங்ககிட்ட சொல்லிடலான்னு தான் வந்தேன். திரும்பவும் சொல்கிறேன், நான் உங்களுக்கும் அக்காவுக்கும் எந்த தொந்தரவும் இனிமேல் கொடுக்க மாட்டேன். சரி, ஓகே, அவ்வளோதானா? நான் போலாமா? மாமா, இது எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயம். என்ன? நீங்கள் என்னை மன்னிப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும். நான் பண்ண தப்பை மனசில் வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா அப்பா கிட்ட முகம் கொடுத்து பேசாமல் இருந்துடாதீங்க மாமா. ப்ளீஸ், அவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்லா சிரித்து வச்சு பேசுங்க. நீங்கள் என்னைய மன்னிக்கலைனாலும் பரவாயில்ல, நான் பண்ண தப்புக்கு தண்டனையாக அதை நினச்சிக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் நல்லா சிரித்து வச்சு பேசுங்க. ஆச்சிக்கிட்ட பேசுகிறீங்கல்ல, அது மாதிரி பேசினா கூட போதும். ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். சரி. தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரிம்மா, சரி. வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு சைடில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க போல. ஏய், விக்கி எங்கடா? இப்பதான் பாக்கெட்ல இருந்து இறக்கி விட்டேன். ஆமா, நீ அவனை உன் சட்ட பாக்கெட்டுக்குள்ள தானே வச்சிருக்க. அதான் உன்கிட்ட கேட்குறேன், எங்கடா அவனை? சரி, நீங்க போய் ஒரு இடத்துல உட்காருங்க. உங்க அக்கா எங்க இருக்காங்கன்னு பார்த்து போய் உட்காருங்க, போங்க. சரிங்க மாமா. நீ ஒரு வார்த்தை சொன்ன உடனே சரிங்க மாமான்ட்டு ஓடுறா. இங்க கொண்டா, இந்த கை எப்படி இருக்குன்னு பாப்போம். கொண்டா. வேண்டாம். வாய் இருக்குன்னு எதையாவது பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையேன். உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு? விக்கி எங்க? சொன்னேன்ல, நான் என்ன சட்ட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்துறேன். மண்டபத்துல தான் எங்கேயாவது இருப்பான், போய் பாரு. அப்படியே நீ பண்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னதும் கோவம் வந்துடும். போடா. இவனுக்கு செஞ்சதெல்லாம் பத்தலன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கேப் கிடைச்சதே பொண்டாட்டியை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அதுக்கும் அப்பா போய் வேலையை பார்ப்போம். அப்படியே இந்த பிள்ளை எங்கேயாவது கண்ணில் படுதான்னு பார்ப்போம். மாமா. இப்ப யாரு? கருப்பசாமி மாமா. யாரா அது? அடியே, என்னடி இந்த பக்கம்? மாமா. டேய் டேய் டேய், உன்னை யாருடா இங்க ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டது? சரி, அப்படியே யாரும் கூப்பிட்டு இருந்தாலும் நீயா வர வேண்டியதானடா. இந்த கெட்டப்ல எதுக்குடா வந்த? நல்லா இல்லையா? நீ சினுங்கிறதே ஒரு மாதிரியா இருக்கு. இங்க பாரு, ஒழுங்கா பேசு சொல்லிட்டேன். அடே அடே, நான் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன். நீ வேற புதுசா எதையாவது இழுத்து விட்டு போயிடாத. மாமா. டேய் டேய், முதல்ல நீ மாமான்னு கூப்பிடுறது நிறுத்து. அதென்ன ஆளாளுக்கு அப்படியே கூப்பிட்டு இருக்கீங்க? என்ன தவிர வேற யாரும் உங்களை மாமான்னு கூப்பிட்டது? இங்க பாரு, ஒழுங்கா இந்த சேலையெல்லாம் அவுத்து தூர விட்டு எறிஞ்சிட்டு ஒரு வேட்டி சட்டையை கட்டிட்டு வா. என்னோட இருக்கு தரவா? சினுங்காத சினுங்காத, ஒழுங்கா பேசு. பார்ட்னர். ஐயோ போச்சு. பார்ட்னர். மலர், உங்களை தானே தேடிட்டு இருந்தேன். எங்கடா போனீங்க? நான் இங்கதான் பார்ட்னர், மண்டபத்திலே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். சொந்தக்காரங்களை எல்லாம் கவனிக்கணும்ல. ஆமா பார்ட்னர், இவங்க யாரு? இதுவா? இது பொண்ணு. ஆமா, பொண்ணுதான். என்ன பார்ட்னர், ஒரு மாதிரி சினுங்கி பேசுது? டேய், கும்மி அடிச்சு விட்டு போயிடாத. குறவளைய பிச்சு எரிஞ்சிருவேன். என்ன மாமா? மாமாவா? பார்ட்னர், இந்த பொண்ணு யாரு? இது இது பொண்ணுடா. பொண்ணுன்னு எனக்கு தெரியுது, யாருன்னு தான் கேக்குறேன். அது தெரிஞ்ச பொண்ணு. தெரிஞ்ச பொண்ணுன்னா? தெரிஞ்ச பொண்ணுன்னா எப்படி சொல்றது? அது ஐயோ, இப்ப நான் என்னன்னு சொல்லி சமாளிப்பேன்? எவ்வளவு பிரச்சனைனாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த பொண்டாட்டிகிட்ட ஒரு பிரச்சனைனா மட்டும் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. பார்ட்னர், உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். அதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்கிறீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ, அது எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். வாயை கொண்டே சொல்லுங்க. கோவத்தை பாரு, புருஷன் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும்.
பார்ட்னர். மலர், இது பொண்ணு. பொண்ணு, இந்த பொண்ணு யாருன்னா, அது நான் யாருன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது என்ன. சொல்லுங்க. அது இந்த பொண்ணு, இந்த பொண்ணு அரவிந்தன் லவ் பண்ணுற பொண்ணு. அரவிந்த லவ் பண்ற பொண்ணா? அப்படியா? ஏமா உன் பேர் என்ன? அனுஷ்கா. அனுஷ்காவா? ஆளு நல்லா பாக்குறதுக்கு அனுஷ்கா மாதிரி தான் இருக்க. ஆனா கொஞ்சம் சினிங்கி பேசாம இரு என்ன. அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. ஐயய்யா, என்ன பாருடா, இங்க பாரு. இதெல்லாம் அரவிந்தன் கிட்ட மட்டும் வச்சுக்கோ. என் புருஷன்கிட்ட இப்படி எல்லாம் சினிங்கி பேசுற வேலை வச்சுக்காத என்ன. சரி. பார்ட்னர், அரவிந்த லவ் பண்ற பொண்ணுகிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? அதுவா, அது அதான் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். என்ன என்ன பண்ண போகிறீங்க, எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். போய் தொலையாண்டா அந்த பக்கம். மாமா, அரவிந்தன் எங்க? அவர் அந்த பக்கம் எங்கேயாவது இருப்பாருமா, நீ போய் தேடி பாரு. பார்ட்னர், ஆ, கொஞ்சம் உள்ள வாங்க. எங்கடி, எங்கே கூப்பிடுற? அங்க அந்த பொண்ணு மாப்பிள்ள ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, கொஞ்சம் வாங்க. போச்சு, என்ன மண்டகப்படி நடக்க போகுதோ. ஏற்கனவே ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கேன். இதில் இவன் வேற, ச்சே இவன் வேற. இந்தா டேய், வந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சதா உனக்கு? என்ன மாமா, இப்பதான் வந்திருக்கேன், அதுக்குள்ள இப்படி முடிஞ்சிருச்சான்னு கேக்குறீங்க? உன் லீலையை வேற எங்கேயாவது போய் நடத்து. போ போ, தயவு செஞ்சு போ. அட போடா டேய். என்ன தலை இப்படி பயந்தடிச்சு ஓடுற? பொண்டாட்டின்னு அவ்வளோ பயமா உனக்கு? இந்த வர்றேன். மலர், மலர், அது வந்துடி, நான் ஒன்றும் பண்ணலை. அந்த பொண்ணாதான். மலர், நான் உன்னை தேடி தாண்டி வந்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு தான் குறுக்க வந்து. மலர், சத்தியமாடி, நான் உன்னை தேடி தான் வந்துட்டு இருந்தேன். இப்படி காலர்லாம் கைய வைக்காதடி மலர். ஹை, கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, பூஸ்ட் தேவைப்படுதுன்னா பொண்டாட்டி கிட்ட தான் வரணும். அதை விட்டுட்டு இப்படி வேற யாரோ ஒரு பொண்ணு கிட்ட நின்னெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாதுன்னு. மலர், நான் உன்னை தாண்டி தேடி வந்தேன். தேடி வந்தா நேரா என்கிட்ட வர வேண்டியதானே, இல்ல ஒரு ஃபோன் போட்டு எங்கடி இருக்கான்னு கேட்க வேண்டியதானே. வழியில ஒரு பொண்ணு கூப்பிட்டா உடனே நின்று பேசிடுறது. நான் அங்க இருந்து பாத்துக்கிட்டே தான் இருந்தேன், ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க. அதான் சரி வந்து என்னன்னு பாப்போம் கேட்போம்னு வந்தேன். அப்படியா? அட்ரஸ் சக்க. இன்னைக்கு இந்த பொண்ணு ரங்கத்தால என் பொண்டாட்டி கிட்ட இருந்து எனக்கு 2 முத்தம் கிடைச்சிருச்சு. சொன்னது புரிஞ்சதா? ஆ, புரிஞ்சது. காலர்ல கைய வச்சு இழுக்கவும் அடிக்க போறியோன்னு பயந்துட்டேன்டி. அடிக்க தான் கூப்பிட்டேன், கிஸ் அடிக்க. அதான் அடிக்கிற வெயிலுக்கு என்னடா பண்றதுன்னு தான் தேடி வந்தேன். நடுவுல அந்த பொண்ணு குறுக்க வந்துருச்சு. அப்படி குறுக்க வந்தாலும் எகிரி குதிச்சு பொண்டாட்டிக்கிட்ட ஓடி வந்துடணும் என்ன. ம், சரி. அப்படியே கொஞ்சம் அசந்தா என் புருஷனை தூக்கிட்டு போறதுக்கு தான் பாக்குறாளுங்க. அப்படின்னு நீ உன் முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கடி. என்ன நீ அவுத்து விட்டா தானே வேற யாரும் தூக்கிட்டு போவாங்க. எப்படி முடிஞ்சு வச்சுக்கிறதா? எப்படியா? நைட்டு சொல்லித்தரேன். ஆ வாங்க, உங்க தம்பி தான் புது மாப்பிள்ள, நீங்க இல்ல என்ன? நீ என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நான் எப்பவும் புது மாப்பிள்ள தாண்டி. ஆமா, ஆனா உங்ககிட்ட தான் பேசுறதுக்கெல்லாம் கத்துக்கணும் சாமி. சரி, கத்து தரேன்டி. சரி, இந்த வேட்டி சட்டையை கொஞ்சம் மாத்துறது தானே? ஏன் நல்லலையா? நல்லா இல்லாம இருக்குமா? ரொம்ப நேரமா இதையே போட்டுட்டு இருக்கீங்களே, அங்க அடுப்படி பக்கம் சாப்பாட்டு ரூம் பக்கம்னு சுத்தி சுத்தி வர்றீங்க, கசகசன்னு இருக்கும்ல. நான் இன்னொரு செட்டு கொண்டு வந்திருக்கேனே உங்களுக்கு. உங்களோட ட்ரேட்மார்க் அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைக்கு மாறுங்க. கச கசன்னு இருக்கு. அப்படியே இருக்கட்டும். ஏனா? இல்லடி, வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பட்டும். அது வரைக்கும் இந்த ட்ரெஸ்ல இருக்கேன். அப்புறம் நம்ம ஃபேமிலியா போட்டோ எடுக்கும்போது வேணா ட்ரெஸ் மாத்திக்கிறேன். சரி, அதுக்கு எதுக்கு மேலே பார்த்து சிரிச்சீங்க? அதுவா, எதையோ நினைச்சேன், சிரிச்சேன். என்ன நினைச்சீங்க? சொன்னா ஓடிடுவ, வேண்டாம், நைட்டு சொல்றேன். ஆ சரி. மலர், எனக்கு பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும் போல இருக்குடி. பஞ்சு மிட்டாயா? அதுக்கு எங்க போறது இந்நேரத்துக்கு? ஐஸ்கிரீம் தான் இருக்கு. நீயே நல்ல பொசுக்கு பொசுக்குன்னு பஞ்சு மிட்டாய் மாதிரி தானே இருக்க இன்னைக்கு. ஆ ஆமா, எப்படி இருக்கேன்னு பாரு. நல்ல பஞ்சு மிட்டாய் கலர்ல சேலையை கட்டிக்கிட்டு சும்மா ஜிங்கு ஜிங்கு நிக்கிட்டு அங்கிட்டு போய்கிட்டு அப்படியே அள்ளி அணைச்சிக்கணும் போல இருக்குடி. ஆ இருக்கும் இருக்கும், அதெல்லாம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். சரி, நான் கிளம்பட்டா? என்னடி அவ்வளோதானா? அவ்வளோதான், வேற என்ன?
வேற ஒன்றும் இல்லையா? சரி சரி, நைட்டு பார்த்துக்கிடுவோம். ஆள் ஒன்றும் சரியில்லை. நீ சொன்னதை கேட்டுட்டு சரின்னு தானே சொல்றேன். ஆ, அதுக்கு ஒரே சளிப்பா தான் இருக்கு. சளிப்பா தான் இருக்கும். சும்மா போனவனை கூட்டிட்டு வந்து இப்படி முத்தம் கொடுத்து போதும் போடான்னு அனுப்புனா. சரி, அப்படின்னா மிச்சத்தை வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். அதைத்தான் நானும் சொன்னேன். ஆனா என்ன அளவுக்கு நீங்க இல்லப்பா, ரொம்ப கஞ்சாம்பட்டி. நானாடி? ஆமா, நானாவது இப்படி உங்களை உள்ள கூட்டிட்டு வந்து 2 முத்தம் கொடுத்தேன், நீங்க ஒண்ணுமே கொடுக்கலையே. அது நான் முத்தத்தோட நிப்பாட்ட மாட்டேனே. பரவாயில்லையா உனக்கு? இல்ல இல்ல, வேண்டாம், வீட்டுக்கு போயே பார்த்துக்கலாம். அதான் அதான் நானும் ஒன்றும் பண்ணாம இருக்கேன். வீட்டுக்கு வேணா ஒரு எட்டு போயிட்டு வருவோமா? எங்க போங்க பேசாம. அவ்வளவு வேலை கிடக்கு இங்க மண்டபத்துல, வீட்டுக்கு ஒரு எட்டு போயிட்டு வருவாராம்ல. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்களாம், அந்த கதையாவில் இருக்கு. அடியே பொண்டாட்டி, புலம்பாம போடி. ஆமா ஆமா, புலம்புறாங்க. புலம்பு வைக்கிறதே வச்சுட்டு புலம்புறாங்களாமா. ஆனா நானும் பார்த்தாலும் பார்த்தேன், இப்படி ஒரு மோசமான ஆளை பார்த்ததே இல்லப்பா. மலர், நான் ஒருத்தன் தாண்டி, வேற எங்கும் கிளைகள் இல்லை. ஆமா ஆமா, தெரியுமே. சரி சரி, நான் போனதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்புறமா வாங்க. ரைட்டு. எங்க போனாலும் என் பின்னாடியே வா. ஒத்த கையை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் பார்க்க முடியல என்னால. வாரேன்டா வாரேன், போ. இப்ப எங்க வரணும்? எங்க போறனோ பின்னாடியே வா. அதுக்காக நீ பாத்ரூம் போவ, அங்கேயும் பின்னாடியே நான் வரணுமோ? வாய குறை என்ன? நீ ஏன்டா நல்ல நாள் அதுவுமா மூஞ்சி எப்படி வச்சிருக்க? என் மூஞ்சியே அப்படித்தான். தம்பி அரவிந்த், வாங்க. அடே அடே, பயந்துர போறாருடா, மெல்ல கூப்பிடு. அண்ணாச்சி வாங்க அண்ணாச்சி. வந்துட்டேனப்பா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல அண்ணாச்சி, உங்களுக்கும் வேலை இருக்கும்ல. ஆமையா, வேலை வெட்டியை முடிச்சுட்டு வர்றதுக்கு நேரம் ஆயி போச்சு. அரவிந்தா, இது என்னையா கைய தொட்டில கட்டி தொங்க விட்டுருக்க? ஆமா, தூக்கம் வருதுன்னு சொன்னது, அதான் தொட்டில போட்டு தாலாட்டு பாடி தூங்க வச்சிருக்கேன். என்னையா? பின்ன என்னையா? டேய் டேய் டேய், ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறவர்கிட்ட போய் ஏன்டா இப்படி பாயுற? எப்படிப்பா கை உடைஞ்சது? கார் கதவுல கை மாட்டிக்கிடுச்சு, போதுமா? பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். யோ, அப்ப முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல, என்னமோ புதுசா பாக்குற மாதிரி கேக்குறீங்க. இல்ல, விசாரிப்போமேன்னு. ஆமாயா, ஆமா, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டேன். பாத்ரூம்ல வலிக்கி விழுந்தா காலு தானப்பா அரவிந்தா உடையும். கையை கொண்டே தவந்து நடந்து போனையா, அப்ப வலிக்கி விழுந்தேன், அதனாலதான் கை உடைஞ்சு போச்சு. போதுமா? போங்க, போய் சாப்பிடுங்க. என்ன விக்னேஷா, உங்க அண்ணன் இப்படி கத்துறான்? நீங்க வாங்க அண்ணாச்சி, வந்தது வராததுமா அவங்கிட்ட போய் வாயை கொடுத்துக்கிட்டு வாங்க, சாப்பிட வாங்க. வாரேனப்பா வாரேன். என்ன சாப்பாடு? நிறைய வெரைட்டி இருக்கு, வாங்க, உங்களுக்கு வேணுங்கிறத வச்சு சாப்பிடலாம். வாங்க, எங்க பெரிய அண்ணனும் அங்கதான் இருக்காரு, வாங்க. கருப்பன் தம்பி அங்கதான் இருக்கா? அப்படியா? வா வா, அப்படியே பார்த்து பேசினாப்பிளையும் ஆச்சு, சாப்பிட்டாப்பிளையும் ஆச்சு. வாயா, என்னைய கொண்டே கைத்தாங்களா கொண்டே விடு. வாங்க வாங்க வாங்க. வீட்ல இருந்து நடந்து வந்தவருக்கு இங்க சாப்பிடுற ரூமுக்கு போக தெரியாதாக்கும். எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். டக்குன்னு வந்த உடனே சாப்பிட உட்கார்றதுன்னு சங்கடப்படுவேன். சங்கடப்பட்டுட்டாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை வீட்டு ஆளுக சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னாத்தே உட்காருவேன். அதுவும் என்னைய கூட்டிட்டு போய் உட்கார வச்சாத்தே சாப்பிடுறதுக்கு எனக்கு மனசே வரும். வந்த உடனே பொண்ணு மாப்பிள்ளை எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு கேட்கல, நேரா சாப்பாட்டு ரூமுக்கு தான் பாதையை காக்குறாரு. இவர் சாப்பிடுறதுக்கு சங்கடப்படுவாராம். நமக்கு வீட்டுல இருக்கிறதுகளும் சரியில்லை, சொந்தக்காரர்களும் சரியில்லை, மொத்தத்துல சுத்தி இருக்கிற ஒன்னும் சரியில்லை. ஏய்யா அரவிந்தா, என்னம்மா? பெரிய இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு என்ன? அவங்க உன்னைய பார்க்கணும்னு சொன்னாங்கய்யா. என்னத்துக்கா? நேத்துல இருந்து வீட்டுல தானே இருந்தாங்க, இப்ப என்ன திடீர்னு என்னைய பார்க்கணுமா? இல்லையா, அவங்க வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்குல்ல கல்யாணத்துக்கு. நீ லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீலையா, அதான் அதில் மூத்த பிள்ளைக்கு உன்னைய கட்டி வைக்கலான்னு நினைக்கிறாங்க. அத்தைக்கு பிறந்த வீட்டு ஆளுகள்லாம் வந்திருக்காங்கய்யா, அவங்க உன்னைய பார்க்கணும்னு பிரியப்படுறாங்களாம், அதான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ அந்த கையை செத்த கலட்டி விட்டுட்டு வா, போவோம். எது? கைய கலட்டி விட்டு வர்றதா? இல்லையா, அந்த தோள்பட்டை கூட ஜாயிண்ட் பண்ணி போட்டிருக்கீல, அதை அவுத்து விட்டுட்டு வா, போவோம். கையை தொங்க போட்டுட்டு வா. ஏமா, இப்பதான் உங்க மகன் உடைச்ச எலும்பெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு பொறுக்கலையா? நல்லா ஒட்டி இருக்குமியா கண்ணு, இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசாத, கொஞ்சம் முகத்தை சிரிச்ச மாணிக்கு வை. கையெடுங்கம்மா. எதுக்குயா அரவிந்தா இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்க?
கஸ்தூரியையும் மாப்பிள்ளையையும் ஏத்துக்கிட்டு இந்த ரிசப்ஷன் கூடயே தங்கச்சிக்கும் ரிசப்ஷன் வச்சிடலான்னு நீ சொன்னதெல்லாம் கருப்பன் காட்டு தலைய ஆட்டிக்கிட்டு இருக்கான் இல்லையா? அப்புறமும் உனக்கு என்னையா கோவம்? ஆமாம், நான் சொல்கிறதையெல்லாம் கேட்டு அவன் தலைய ஆட்டுறான். எங்கள் அம்மாவுக்கு என்னையா பிள்ளை? எங்க உங்கள் செல்ல பிள்ளைய கூப்பிடுங்க. நான் சொல்கிறதுக்கு ஒரு விஷயத்துக்காவது அவன் தலையாட்டுறானான்னு பார்ப்போம். அப்படி மட்டும் அவன் தலையாட்டிட்டான்னு வைங்களேன், என் தலையை இப்போயே நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். என்னையா இப்படி சொல்ற? 2 ரிசப்ஷனையும் சேர்ந்தா போல வச்சுக்கிடுவோன்னு நீ தான் சொன்ன. சரின்னு கேட்டுக்கிட்டான். ம் ரிசப்ஷன் செலவை சரி பாதியா பிரிச்சுக்கிடுவோன்னு சொன்னேன். சரின்னு கேட்டுக்கிட்டு தலையாட்டிட்டான். மாப்பிள்ளை மேல கோவமா இருந்தான். ஆனா நீ மாப்பிள்ளைக்கு கார் அனுப்பணும்னு சொன்னதும் அதுக்கும் கேட்டுக்கிட்டு சரின்னு தலையாட்டிட்டான். ஆனா நீங்க இருக்கீங்க பார்த்தீங்களா, போங்கம்மா பேசாம அங்கிட்டு. என்னையா பிள்ளை? அத்தை கூப்பிடுறாங்கய்யா, வாயா, அந்த கையை கழட்டி விட்டுட்டு வா. ஷப்பா, எல்லாம் என் தலை எழுத்து. வாங்க, கோவப்படாம வாயா கண்ணு. போங்க, வாரேன். பொண்ணு பிள்ளை நல்ல செவத்த பிள்ளையா, லட்சணமான பிள்ளையா இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. அந்த பிள்ளைய மெட்ராஸுக்கு படிக்க போயிட்டு இப்பதான் வந்திருக்காமா. பாப்போம். எனக்கு பிடிச்சிருந்தாத்தே ஓகே சொல்லுவேன். நீ வந்து பாரியா முதல்ல. கிஃப்ட்னு கிஃப்டா குமிஞ்சிருச்சு. வைக்கிறதுக்கு ஒரு ரூம் பத்தாது போல. ஆமா, எங்களுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப ஜாஸ்தி, பெரிய தலைக்கட்டு. அதானே, மொய் நோட்டும் நிறைஞ்சிருக்குமோ ஏங்க? இருக்கும். ஆனா பதிலுக்கு அப்படி திரும்ப செய்யணும் தெரியுமா? வெண்ணிலா மேனி, கொஞ்ச நேரம் உட்காருவோமா? கால் வலிக்குதா கஸ்தூரி? உட்காருவோமா? அந்த ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் உட்காருவோமா? யாரு? ஐயோ, ஹாய் டார்லிங். டார்லிங்கா? வெண்ணிலா? யார் இது? ஐயோ கசாப்பு, என்னய்யா இந்த கெட்டப்ல வந்திருக்க? என்ன டார்லிங், ஓ ரிசப்ஷனுக்கு நான் வராம எப்படி? யார் இதுன்னு கேட்டேன். அது என்ன அவகிட்ட ஒட்டிக்கிட்டு போய் பேசுறீங்க? இங்க வாங்க. இந்த வரேன். ஐயோ கசாப்பு, சரி வந்ததுதான் வந்த. இந்த கெட்டப்ல எதுக்குயா வந்த? என்ன டார்லிங் இப்படி கேக்குற? உனக்கு நான் சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் சாரி கட்டிட்டு வந்தேன். ஐயோ கசாப்பு, நான் உன்கிட்ட ரகசியமா காதுக்குள்ள தானையா கேக்குறேன். நீ ஏயா எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கத்தி பேசுற? சீ, உனக்கு நேரம் காலமே கிடையாது டார்லிங், தள்ளி போ. ஐயோ, என்ன நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 2 minutes, இதை பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ கசாப்பு, நான் ஸ்டேஜில் இருக்கேன், உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற தைரியத்தில் நீ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. அதுவும் இல்லாமல் உன்னை பற்றி வெளியே சொல்கிறதுக்கும் என்னால் முடியாது. என் அண்ணன் கண்ணில் படுறதுக்குள்ளே எங்கேயாவது ஓடிடு. என் அண்ணன் கண்ணில் மட்டும் நீ பட்ட, நீயும் செத்த, நானும் செத்தேன். நம்ம போட்ட பிளான் எல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ தான் நானும் என் மைனியும் கொஞ்சம் ராசியாக இருக்கோம். என் அண்ணனும் என்னை திட்டாமல் அடிக்காமல் இருக்காரு. அதுக்கெல்லாம் மொத்தமாக வேட்டு வச்சிடாத. என்னங்க, அவ கூட என்ன கண்ணத்தோட கண்ணை வச்சு ஒட்டி பேசிட்டு இருக்கீங்க? அது வாங்க இங்கிட்டு. இந்த வரேன். என்ன சொல்லி சமாளிப்பேன் நானு? என்னே, யார் இவங்க? அதைத்தான் நானும் கேட்குறேன். யார் இந்த பொண்ணு? இது இது பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு எனக்கும் தெரியுது. யார் இந்த பொண்ணுன்னு தான் கேட்குறேன். டார்லிங் சொல்லு, என்னை பற்றி, நம்மளை பற்றி, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி. ரிலேஷன்ஷிப்பா? ஐயோ கசாப்பு, வாய சத்த மூடியா. நானாவது ஏதாவது பேசி சமாளிச்சுக்கிறேன். சரி டார்லிங், நான் ஒன்றும் பேசலை, நீயே பேசு. வெண்ணிலா, அது அது இது அவளும் அவ மூஞ்சியும் முகரக்கட்டையும் சினிங்கி பேசுற துணியும் கொஞ்சமும் சகிக்கல. யார் இவ? உங்களுக்கு இவ கூட என்ன பழக்கம்? பார்த்தா பால் குடிக்கிற பச்சை பிள்ளை மாதிரி இருந்துக்கிட்டு அவ கண்ணத்தோட கண்ணை ஒட்டி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு. இல்லடி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை நிலா. இது இது யார சொல்லுவேன், யார மாட்டி விடலாம்? நிலா, இங்க வாயேன். அப்படியே அங்க நின்னே சொல்லுங்க, எனக்கு கேக்குது. ரொம்ப கோவமா இருக்கா, வேற வழியே இல்லை. அந்த ஆளை கோர்த்து விட்டுற வேண்டியதான். நிலா, இது யாரு தெரியுமா? என் மச்சானோட எக்ஸு. என்னங்க சொல்றீங்க? கோபால் அண்ணனோட லவரா?
எக்ஸ் லவர் எக்ஸ் லவர். அப்படியா? இங்க வந்திருக்காங்க எதுக்கு? அதான் மச்சானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, எங்க அக்காவை தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு. இனிமேல் இவங்களுக்கும் மச்சானுக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அதான் இப்படி தூரத்துல நின்னாவது பார்த்துக்கலான்னு ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படியா? இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியுமா? தெரியாது, நீ சொல்லிடாத. என் மச்சான் என்கிட்ட தான் சொன்னாரு, நான் உனக்காக உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த பின்னாடி நிக்கிறானே என் மச்சானோட தம்பி, அவனுக்கு கூட தெரியாது. பாவம், லவ் ஃபெயிலியரான பொண்ணு. ச்சே பாவம். ஆனாலும் கோபால் அண்ணே உங்க அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கு இவங்கள பண்ணியிருக்கலாம். பண்ணியிருக்கலாம், விதி யாரை விட்டது? ஆமா, பார்க்கறதுக்கு நல்ல அழகா அம்சமா அனுஷ்கா மாதிரியே இருக்காங்க. சிஸ்டர் உங்க பேர் என்ன? அனுஷ்காவே தான். ஓகே டார்லிங், ஹாப்பி மேரிட் லைஃப். ஏங்க, உங்க மச்சானோட எக்ஸ் லவர்னா உங்களை எதுக்கு டார்லிங்னு கூப்பிடுறாங்க? அவ்வளவு பாசம், பாசம் வேற ஒன்றும் இல்லை. நான் அவங்க பிள்ளை மாதிரி, அதான். ஓஹோ, ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸுங்க, தேங்க்ஸ். எப்பா, ஒரு வழியா நம்பிட்டா. வந்த வேலை முடிஞ்சதா? கிளம்பு கிளம்பு. ஹலோ கார்த்தி, உங்களுக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப். என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்களை தெரியாம இருக்குமா? தினமும் உங்களை பாப்பனே. அப்படியா? அது எனக்கு உங்களை தெரியாதே. என்னைய உங்க யாருக்கும் தெரியாது, என் டார்லிங்குக்கு மட்டும்தான் தெரியும். என்ன டார்லிங்? போதும் யா, கிளம்பு. என் அண்ணன் எங்க சுத்தினாலும் அவருக்கு அண்ணன் இங்க மண்டபத்துல என் மேலதான் இருக்கும். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத மட்டும் பார்த்தாரு, யாரு என்னன்னு கேட்டு நோண்டி நொங்க எடுத்துருவாரியா. கிளம்பி தொலை. ஓகே டார்லிங், பாய். வெண்ணிலா பாய். சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. பாய் பாய் டார்லிங், see you. போய் தொலை. எப்பா, யோ, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க கிறுக்கு பையலே? ஏற்கனவே அந்த காயத்ரி பொண்ணை காதலிச்சு அவளை அம்போன்னு விட்டுட்டு இப்போ உங்க அம்மா ஒரு பொண்ணை காட்டுறான்னு உடனே போய் பல்ல இழிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க. யோ யோ ஐயா, நான் எப்பயா காயத்ரியை காதலிச்சு அவளை அம்போன்னு கலட்டி விட்டேன்? நீ தானேடா கட்டினா இப்படி ஒரு பொண்ணை தான் கட்டணும்னு சொல்லி அவ பின்னாடியே தெரிஞ்சு அவங்க அண்ணன் கிட்ட பொண்ணெல்லாம் காட்டி விட்டேயே. அதான் நம்ம கஸ்தூரி மாப்பிள்ள கிட்ட. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும்ல. அதுக்கு மேலேயே அவளை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு. பெண் பாவம் பொல்லாததுடா பேராண்டி. ஐயா, என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத, ஓடி போயிரு சொல்லிட்டேன். அடே, உங்க அம்மா காட்டின உன் அத்தை மகளுக்கு 1000 மாப்பிள்ளைங்க கிடப்பாங்கடா. ஆனா அந்த காயத்ரிக்கு உன்னைய விட நல்ல மாப்பிள்ளை வேற யாருடா கிடப்பாங்க? யோ 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 நிறுத்து. இப்ப கூட உன் செல்ல பேரங்கிட்ட அந்த பொண்ணு பேசிட்டு தான் வந்தது தெரியுமா? அவளை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? போய் வேற வேலை இருந்தா பாரு. மனசாட்சி இல்லாம பேசாதடா. ஆமா, மனசாட்சி மண்ணாங்கட்டின்னுக்கிட்டு. அந்த காயத்ரி பிள்ளை நல்ல பிள்ளைடா. நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவங்க அப்பா அம்மா இங்கேதான் மண்டபத்துக்குள்ளதான் இருக்காங்க. போய் இப்பவே பொண்ணு காட்டுட்டு வரேன். இந்த பொண்ணு இவ முத்துவோட காலேஜில் கூட படிக்கிற பொண்ணு தானே? ஆள் நல்லா கும்முன்னு இருக்கா ஐயா. கட்டுனா இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் கட்டணும். அத்தை மகளாவது சொத்த மகளாவது. டேய் டேய் அரவிந்தா, அந்த காயத்ரி யோ போயா, அவ இன்னமும் உன் பேரனத்தாயா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு போறான் கிறுக்கேன். நம்ம சொல்லலாம் எடுபடாது இந்த பையகிட்ட. டேய், நீ இன்னும் இந்த மண்டபத்துக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கியா? கிளம்பிட்டேன்னு நினைச்சேன். உங்ககிட்ட சொல்லாம எப்படி மாமா கிளம்புவேன்? ரைட்டு, அப்ப நான் இப்படி போறேன், நீ அப்படி கிளம்பு. தல, இங்க வா. ஏன் என்னடா? இங்க வா, ஒண்ணு சொல்றேன், இங்க வா. எனக்கு கேக்குது, நீ அங்க இருந்தே சொல்லு. ரொம்ப ரகசியமான விஷயம் தல, இங்க வா, பக்கத்துல வா சொல்றேன். இங்க பாரு, நீ நார்மலா இருந்தா உன் பக்கத்துல நான் வருவேன், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா நீ இப்ப இருக்கிற கெட்டப்ல நான் உன் பக்கத்துல வந்தேன்னு வை, எசகு பசங்க ஏதாவது பிரச்சனையாயி போகும். மரியாதையை அப்படியே ஓடிரு. எதுவா இருந்தாலும் கால் பண்ணு. தலை சொல்றது கேளு தல. இப்ப நீ வரையா நான் வரவா? ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன்ல. அப்படி என்னதாண்டா முக்கியமான விஷயம்? நீ சொன்னா கேட்க மாட்டேன், இரு நானே வர்றேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அதை இன்னைக்கு நிறைவேற்றிக்கலான்னு பாக்குறேன். என்னடா ஆசை? அதுவும் நிறைவேறாத ஆசை. ஆனா எதுக்கும் நீ கொஞ்சம் தள்ளி நின்னு பேசு. தள்ளி நின்னா அந்த ஆசையை நிறைவேற்றவே முடியாது தல. நீ இங்க வா. ஏய் வா தல. அடே